விஜய் டிவி முதல் வணக்க நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 3/7/2024 ஆனி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றுவீங்க, வெளியிடத்திலையும் காப்பாற்றுவீங்க. தைரியமாக பழைய ஏதாவது பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். சூரியனின் ஆதிக்கம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயம் அமோகம். தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் நல்ல புத்துயிரோடு போகும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். மகான்களின் ஆசீர்வாதம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். நாளை எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பது மேஷம் நினைத்து விட்டால் அவர்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படுவதற்கு பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பணம் கிடைக்கக்கூடிய நாள். கஜகேசரியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு சிலருக்கு யானை தரிசனம் ஏற்படும். மனதில் பிடித்த சந்தோஷங்கள் ஏற்படும். டிவிலையாவது யானையை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வீக வழிபாடு சிலருக்கு சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயமும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம் பெறும். சண்டை போட்டு திரும்பி இருந்தவங்க திருப்பி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டம் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்க வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. பெரிய சிக்கலாக போடும். நீங்கள் என்ன வார்த்தை குடும்பத்தில் கொடுத்தாலும் சரி, வெளி இடத்துல கொடுத்தாலும் சரி, காப்பாற்ற முடியாது. யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம், திடீர்னு இன்றைக்கி அரசியல்வாதி மாதிரி மாறிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா சிக்கல் மாறிடும். குறிப்பாக குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்கு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சனியுடைய சாரம் வக்கரமாக இருப்பதை ஞாபகத்தில் வச்சு எல்லாமே ஒரு புரட்டி போடுற மாதிரி நாள். தான் உண்டு, தான் வேலை உண்டு, வீடு உண்டுன்னு சுருங்கிக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது எங்கேயாவது வெளில போகலான்னா மட்டும் ஒத்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விரயம் ஏற்படக்கூடிய நாள். சுப விரயம்தான் ஏற்படும். ஏதாவது பொருள் வாங்கிறது, விற்பது, குடும்பத்துக்கு தேவையான விஷயம், முதலீடு பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, நகை வாங்கிறது, இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எல்லாம் நல்லது இருக்கும். வண்டி வாகனம் சந்தோஷமாக செய்வீர்கள். தைரியம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. நான் மட்டும்தான் உழைக்கிறேன்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. துணை அல்லது துணைவியாருடைய உழைப்பையும் மிச்சப்படுத்துங்க. அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதனால் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். ஆச்சரியமான முன்னேற்றங்கள் அதிசயத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி பலரால் பாராட்டப்படும். எப்போ யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடனை தேடி போய் கொடுப்பீங்க. பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாள். பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா மொத்தமாக சரிஞ்சிடும். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு நல்லா இருக்குல்ல, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதானே. குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க மேலே பாஞ்சிக்கிட்டே மொத்த நாளும் கெடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவங்களெல்லாம் போட்டு கதறி குதறி காலி பண்ணிட்டு நீங்கள் பாட்டு சந்தோஷமாக கிளம்பி போயிட்டா எந்த விதத்தில் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க? பிள்ளைகள் விஷயத்திலும் பெற்றோர் பெரியோர் விஷயத்திலும் வாக்குவாதம் வந்தால் கன்னியாராசிக்காரர்கள் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கொள்வது நன்மையான அமைப்பை தரும். தொழில் சார்ந்த விஷயம், பயணங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னிக்கு ஏற்றம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? துலா. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்குது. சந்திராஷ்டம் உத்தியோகத்திலோ தொழிலிலையோ வியாபாரத்திலேயோ படிப்பிலையோ குறையே பண்ணாது. ஆனால் செவ்வாய் எங்கே பண்ணுவான்? குடும்பத்தில் நோண்டி விட்டுருவான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறேன்னு போயிட்டு நல்லா மாட்டிக்கின்னு தனியாக மாட்டிப்பீங்க. எல்லாமே ரவுண்டு கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். வேண்டாம். முடிஞ்சால் துர்கை கவசத்தை கேட்டுட்டு அப்படியே நவுந்துட்டு ஓடிடுங்க. இன்னைக்கு வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய துலாம் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? விருச்சகம். ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கவங்க தான் சப்போர்ட் செய்கிறாங்க, அதையும் கொஞ்சம் கோபப்படுத்தி அவங்களையும் ரணகலப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. ஏதாவது அவங்கள காயப்படுத்தியிருந்தாலும் சாரி கேட்டு கை கொடுத்துருங்க. சும்மா குத்தின இடத்துல குத்திக்கினே இருக்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்துலையும் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்காக அவங்க ரொம்ப ஏங்குறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாகன அமைப்பு, ப்ரமோஷன் அமைப்பு, புது உத்தியோக அமைப்பு, தொழில் அமைப்பெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. யோக பலங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் ப்ரமோஷன், அனுகூலம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் தனுசுக்கு கிடைக்கும். பதட்டம் இல்லாமல் முன்னோக்கி செல்வீர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்காக இயங்கிக் கொண்டிருந்த தனுசுக்கு அது ஆரம்பிக்கக்கூடிய சிக்னல் கிடைக்கும். துணை அல்லது துணைவியாருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த உதவி அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது தொழில் தொடங்குவதற்குண்டான கையெழுத்து போடுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய விஷயங்கள், சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி காணப்படும். ஜெயித்து கொண்டு இருக்கக்கூடிய நாள். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் புதிய உக்திகள் பலரால் பாராட்டப்படும். கூட்டாளிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் சோம்பலாகவே இருக்கும். எழுந்து குளிக்கிறதுக்கே மனசு வராது. குளித்து விட்டால் ஜெயம் ஏற்படும். அதை நீங்கள் தான் செய்ய. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். இரத்த பந்த உறவுகள், நலன் சம்பந்தப்பட்ட உறவுகள், பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஷனே பண்ணக்கூடாது. மாட்டி சின்ன பின்னமாயிடுவீங்க. பிள்ளைகள் விட்டது மட்டும் மனம் விட்டு பேசுவது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம். ப்ரமோஷன் ஏற்படும். இன்க்ரிமெண்ட் வரும். தொழில் நிமித்தமாக சிலர் திடீர்னு பயணங்கள் மேற்கொள்ளலாம். அந்த பயணங்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகளை எதிர்பார்க்கக்கூடிய கும்பத்திற்கு கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தைரியம் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் சில பயணங்கள் மனதிற்கு நிறைவை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். பெரிய அளவு முதலீடுகள் அனுகூலத்தை தரும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல ஏற்றம், அனுகூலம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்கார். புதிய முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்துருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த எந்த கேள்விக்கு என்ன மாதிரியான விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணத்திலிருந்து அசோக். நான் முதன்முறையாக என் சம்பளத்தில் பைக் வாங்க போகிறேன். இதற்கு முன்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லதுன்னு கேட்குறார். விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு அபிஷேகம் செஞ்சிருங்க. கும்பகோணத்தில் இருக்கிறனால
கரும்பாயிரம்னு ஒரு விநாயகர் இருக்கார், நானும் அந்த விநாயகரே சொல்லிடுறேன். அவருக்கு ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகமோ தேன் அபிஷேகமோ ஏதாவது ஒன்று செய்துட்டு சந்தோஷமாக அந்த வண்டி பேப்பர்லாம் அந்த விநாயகர்கிட்ட வச்சு தொழில் ஆரம்பிங்க, வாங்குங்க, சுபிட்சம் ஏற்படும். ஸோ வண்டி வாங்குவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.